ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். போகலாமா? ஸ்டோரி கதையும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, ஓகேவா? போகலாமா? வெல்கம் பேக் டு மிஸ்டி ஸ்டோரி. நான் உங்கள் ஜேமி. சரி, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு அழகான காட்டில் நரி, மான், பரிகுதிரை, ஓனாய் இவங்க 4 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த காட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பன்னி பிரதேசத்தில் சிறுத்தைகள்லாம் இருந்துச்சு. அந்த சிறுத்தையில் ஒரு சிறுத்தையில் இவங்க 4 பேர்த்துக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோன்னா சண்டே. ஓகே, இவங்க 4 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க என்ன விளாட்லாம், என்ன பண்ணலான்னு. அப்போ பார்த்தோன்னா அந்த பனி பிரதேசத்துலேருந்து அந்த சிறுத்தை வந்துச்சு இவங்க காட்டுக்கு. அதை பார்த்த வரிக்குதிரை, என்ன சிறுத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த சிறுத்தை, எங்கள் காட்டில் ஒரு திருவிழா மாதிரி நடக்குது, மண்டே நடக்குது, ஸோ வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் வந்துடுறோம், ஆனால் இன்னைக்கே கிளம்பினாதான் மண்டே சேர முடியும், ஏன்னா அந்த ஆற்றை தாண்டி அந்த கிணற தாண்டி உங்கள் இதுக்கு வரணும், ஸோ ரொம்ப கஷ்டம், நாங்கள் இன்றைக்கே கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய நீங்கள் எப்போ வேணால் வந்துடுங்க, ஆனால் மண்டே கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொன்னோடனே சிறுத்தையும் போயிடுச்சு. இப்போ இவங்க 4 பேரும் அந்த ஆற்றை தாண்டி தான் ஒரு பெரிய கடல் அதை தாண்டி தான் போகணுனால படகு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓலேலோ ஐலசா, ஓலேலோ ஐலசான்னு பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க, ஓகேவா? பாட்டு பாடிக்கிட்டே போகும்போது என்னமோ ஒரு சூறாவளிலாம் வந்துச்சு. சூறாவளி இப்படி தான் கப்பல்னா இப்படி கப்பல்லாம் ஆடிக்கிட்டே இருந்துச்சா. அதை பார்த்து எல்லா விலங்கும் பயந்துருச்சு. ஐயோ சிறுத்தை, நரி, இப்போ நம்ம என்னதான் நரி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு, பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நரி சொன்னச்சான். அப்போ ஒரு முதலை வந்துச்சு. முதல்ல அச்சோ இவ்வளோ காற்று புயலாக அடிக்குது, என் முதுகில் வேணால் ஏறிக்கிறீங்களா, நான் போய் உங்கள் கரையில் விட்டுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லா விலங்கும், நரி இது நல்ல ஐடியாவே இருக்கு, நம்ம போய் முதுகில் ஏறிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, அதோட வேலை நம்மளை கரையில் சேர்த்துட்டு கொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம் எதுக்கு நீ இந்த தேவையில்லாத வேலை பார்க்குறேன்னு சொன்னா, இல்லை எனக்கு நைட்டு டின்னரும் முடிஞ்சு போயிடும்ல அப்படின்னு சொன்னாது. அதை பார்த்து பயந்தா நரி எல்லாரும் பயப்படுறாங்க, நரியை தவிர. நரி சொன்னிச்சு, நாங்கள் படகுக்கு ஏறதுக்கு முன்னாடி தான் ஒரு மூலிகை செடியை சாப்பிட்டுட்டு வந்தோம். நாங்கள் இப்போ அதை சாப்பிட்டனால யாரை சாப்பிட்டாலும் அவங்க உடனே செத்து போயிடுவாங்க. உடனே ஒன்று சாப்பாடை வா நீ செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னானே, நீ விட்ற கதைக்கெல்லாம் நான்லாம் பயப்பட மாட்டேன் நிறைய அப்படின்னு அந்த முதல்ல சொல்லிச்சு. சரி உனக்கு வேணால் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை பிடிச்சின்னு சாப்பிட்டோடனே செத்துருச்சு. அதை பார்த்த நரி விட்டா போடுதான்னு ஓடிடுச்சு. அதை பார்த்த வரி கூட ஓடு 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 அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் புயல்லாம் நார்மலான திருப்பி ஓலேலோ ஐலசா, ஓலேலோ ஐலசான்னு பாடிக்கிட்டே போய் சேர்ந்துட்டாங்க அந்த பன்னி பிரதேசத்தில். சிறுத்தை வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த எல்லா 4 பேரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த ஃப்ளவர்ஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டேன்னா அடுத்த வீடியோவில் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸ் செம்மையாக இருக்கும். இதோட மாரல் என்னென்னா, நிறைய எப்போவுமே தந்திரமாகவே இருக்கும், அதுதான் எப்போவுமே நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த மாரல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.